நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ரிவ்யூ அப்படின்னா ஒரு ரிவ்யூ மட்டும் கிடையாது, 3 பொருளை ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பொருட்களும் என்னென்னு சொல்லிடுறேன். 1 by 1 சொல்லவா? அதுதான் நல்லா இருக்குமா? இல்லை நான் முன்னாடியே ஃபோட்டோ போட்டுருவோன்னா என்னன்னு தெரியலையே. சரி, நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கல, 1 by 1 கொடுக்குறேன். முத்தான 3 பொருட்கள்னு கூட அதை சொல்லலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஹனி, தேன். நான் இப்போ ரீசெண்டாக கடைக்கு போயிருந்தப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். இதை எதுக்குடா ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் எதுக்காக வாங்கினேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி சுடுதண்ணியில் எலுமிச்சம்பழத்தையும் தேனையும் கலந்து காலையிலே குடித்தோம், வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா தொப்பையெல்லாம் குறையும் அப்படின்னாங்க. எனக்கு தொப்பை ரொம்ப இருக்கா அப்படின்னா கொஞ்சோண்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெயிட் நான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதுக்காக அந்த சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்காக தான் தேன் வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு விஷயமும் இருக்குது, நான் க்ரீன் டீ குடிப்பேன். ஸோ க்ரீன் டீலேயும் இதை மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பிராண்டு தான், லயன் தான், லயன் ஹனி தான். இது 400 கிராமு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $5 வந்தது. ஆமாம், $5 வந்தது இதோட ப்ரைஸ். ஓகேங்களா, ஹலாலு. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இது ஒரிஜினல் தேனா இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்றதுல, அந்த தேனுக்கு உண்டான அந்த இதை மட்டும்தான் கலக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 விஷயம் பார்க்கணும். அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுகர் லெவல் பாருங்கள், ரெண்டாவது ஃபேட் லெவலு. எல்லாத்துக்கும் முன்னாடி எக்ஸ்பைரி டேட்டை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. முன்னாடிலாம் எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சாலும் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ லாங் எகோ எகோ, ஏன்னா அந்தளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்கும். இப்போலாம் குவாலிட்டிங்கிறதே கிடையாது. அதுக்காக இது குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல வரல. பொதுவாகவே எந்த பொருளாக இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. சுகர் பார்க்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டு, ரெண்டுமே பாருங்கள். ஓகேங்களா, ஃபேட்டுனா கொழுப்பு. இது ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சுகர் 74.67, சுகர் ஹையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனு, எனர்ஜி 348 இருக்குது. அயனு எல்லாமே இருக்குது. தேன் எந்த அளவுக்கு நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது உண்மையில் மலை தேன் இந்த வெளியிலேருந்து எடுத்து கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் தேனை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக இருந்துச்சு, நம்பிக்கையான ஆள் அப்படி இருந்தாங்க அப்படின்னா மாதம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதில் அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது தேனில். இதில் இல்லை, தேனில். ஓகேங்களா, தேனில் அவ்வளோ நல்ல விஷயம். அதாவது தேனில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. மலட்டுத்தன்மை நீங்கும், உடம்புல இருக்க கொழுப்பை குறைக்கும். நேச்சுரல் சுகர். நீங்கள் காப்பிலெலாம் அந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக தேனை கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. தேன் அதான் இந்த விளம்பரத்திலே இதில் என்னென்ன நன்மைகள்னு சொல்லிடுவாங்கள்ல, அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோ நன்மைகள் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. தேனை விட இன்னும் மிகவும் நன்மையான பொருள் ஒன்று அடுத்த ரிவ்யூ அடுத்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழம். நான் அந்த கடை போயில தான் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தேன். ஸோ செவ்வாழைப்பழம் இதை நம்ம அதிகமாக பார்க்கவே முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் ஒரு பழத்தோட ரேட்டே 15 ரூபாலேருந்து 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஓகேங்களா, இதில் கிட்டத்தட்ட 16 விட்டமின்ஸுக்கு மேலே இருக்குது. ரொம்ப இதில் இல்லாததே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இது நீங்கள் மட்டும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த குழந்தை பாக்கியம்லாம் இல்லாதவங்கலாம் இதை கண்டினியூஸாக ஒரு 28 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் டெய்லி நைட்டு தேனில் இதை கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கவுண்ட் அதிகமாகும். ஸோ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இருக்க முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நல்ல பாக்டீரியா இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தீனி அமையும். ஸோ அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி குடலில் இருக்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும். இதில் இருக்க சுகர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஃபேட்டு இதை உடம்பை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதில் ஃபேட் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஒரு பழம் சாப்பிட்டாலே ரொம்ப நேரம் பசிக்காது. உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த செவ்வாழையை சாப்பிட்லாம். இதில் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க, அவ்வளவு நன்மைகள் இருக்குது. இதயத்துக்கு நல்லது, ரத்தத்துக்கு நல்லது, ஞாபக சக்தி அதிகரிக்கும்.
எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி வந்து டல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு பாதி பழத்தை எடுத்து இதோட தேனை கலந்து அதுக்கப்புறமேட்டு எள் இருக்குது பார்த்தீங்கன்னா, எள்ளையும் கலந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பேக் மாதிரி வந்து மூஞ்சியில் போட்டிங்க அப்படின்னா சும்மா பளபளன்னு ஆயிரும் மூஞ்சி. அது மாதிரி வந்து இதில் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ நன்மைகள் இருக்குது. தயவு செய்து செவ்வாழை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. காசை பார்க்கவே பார்க்காதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் க்ரீன் டீ, லிப்டன் க்ரீன் டீ. ஆல்ரெடி வந்து நான் க்ரீன் டீயை பற்றி தனியாக ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். சரி, முத்தான 3 பொருட்கள்னு சொல்லி இதையும் ரிவ்யூ போடுவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ரிவ்யூ போடுறேன். இதை நான் இன்னும் பிரிக்கவே இல்லை, இப்போ தான் பிரிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா $7.50 சிங்கப்பூர் டாலர், $7.50. இது $5 சொன்னேன். இது பார்த்திங்கன்னா மொத்தம் நான் 10 பழம் வாங்கினேன். நம்ம நண்பர் ஒருவருக்கு 5 பழத்தை கொடுத்துட்டு நான் 5 பழத்தை எடுத்துக்கிட்டேன். இது மொத்தம் 10 பழமும் பார்த்திங்கன்னா $4.50 வந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து $7. இருக்கிறதுலே ரேட் அதிகம் க்ரீன் டீ தான். க்ரீன் டீ பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஜப்பானில் வந்து நீங்கள் சாதாரணமாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்களேன். ஜப்பானோட மக்களோட ஆயுள் காலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுமே நிறையா பேர் 100 வயசுக்கு மேலே இருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு 80% பீப்புள் 100 வயசுக்கு மேலே வாழ்வாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, இந்த க்ரீன் டீ தான். லிப்டன் க்ரீன் டீ கிடையாது, க்ரீன் டீ. ஓகேங்களா? க்ரீன் டீ வந்து அவ்வளவு நல்லது. ஓகேங்களா? இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் டீக்கு வந்து நம்ம ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இது கசப்பாக இருக்கும். ஒயிட் சுகர் மோஸ்ட்லி எதுலேயுமே ஒயிட் சுகரை யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் யூஸ் பண்ணாமல் இருங்க. அப்படி வேறு வழி இல்லை, யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் சுகருக்கு பதிலாக தான் ஹனி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? லிப்டன் க்ரீன் டீ நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன். இதுலேயும் நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம ஊர்லேயே க்ரீன் டீ நிறையா கிடைக்கிது. ஸோ வந்து க்ரீன் டீ யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக க்ரீன் டீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து க்ரீன் டீயில் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, மிக மிக முக்கியமானது என்னென்னா உடம்பை குறைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது க்ரீன் டீ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா மொத்தம் இதுக்குள்ள ஒரு 50 பாக்கெட் இருக்கும். 50 எத்தனை பாக்கெட்டு? 50 பாக்கெட் இருக்கும். இதிலே போட்டிருக்கு பாருங்கள். மொத்தம் இதில் வந்து 50 பாக்கெட் இருக்கும். இது எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த இப்படி தான் இருக்கும். 50 பாக்கெட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா உள்ளார வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம சுடுதண்ணியை வந்து கொஞ்சமாக பிடிச்சி இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் வச்சுருந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா போதும். அவ்வளோதான். க்ரீன் டீ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம காஃபி நான்லாம் வந்து முன்னாடி யாயா காஃபி மிக்ஸ் தான் அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். ஆனால் அதை சுத்தமாக விட முடியலை. பட்டு ஒரு நாளைக்கு 1 அவ்வளோதான். காலையில் மட்டும்தான் அது குடிக்கிறது. சம்டைம் அதுவும் குடிக்காமல் சம்டைம் மட்டும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னெல்லாம் வந்து 5 காஃபி வரைக்கும் நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 காஃபி தான். இதுவும் வந்து இதையும் அதிகமாக சாப்பிடக்கூடாது, இதையும் அதிகமாக குடிக்கக்கூடாது. அதே மாதிரி வெறும் வயிற்றுலையும் இதை குடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது கொழுப்புகளை குறைக்கிறது, ஈஸியாக ஜீரணம் அடைகிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது. ஸோ க்ரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க, அது நல்லதில்லை உடம்புக்கு. அதே மாதிரி 2க்கு மேலே குடிக்கிறதும் நல்லதில்லை. ஒரு நாளைக்கு 2 காஃபிக்கு மேலேயும் 2 க்ரீன் டீக்கு மேலேயும் குடிக்காதீங்க. ஓகேங்களா? அதுவும் உடம்புக்கு நல்லதில்லை. இதில் பார்த்திங்கன்னா வந்து இருதய பிரச்சனையை சரி பண்ணும், இளமையாக வச்சுக்கும் நம்மளை. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸசைஸே பண்ணாமல் குறைக்கும். டெய்லி நீங்கள் இது 2 க்ரீன் டீ மட்டும் குடிச்சிட்டு, அதுக்காக நீங்கள் குடிச்சு 2 க்ரீன் டீயை மட்டும் குடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா உடம்பு யாரை தான் செய்யும். க்ரீன் டீயை குடிச்சிட்டு எக்ஸசைஸே பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு குறையும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த க்ரீன் டீ. இது வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கசக்கும். பல்ல கடிச்சிக்கிட்டு குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி உங்களால் முடியாதுன்ற பட்சத்தில் வந்து கசக்குது, என்னால் குடிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தேனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேனை க்ரீன் டீயில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. தேனும் உடம்பை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், இதுவும் வந்து உடம்பை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இன்றைக்கி யூஸ் பண்ண 3 பொருளுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, இன்றைக்கி ரிவ்யூ பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். இதில் உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 3 பொருளையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட வந்து எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்து காலையில் தண்ணியில் குடிச்சிங்க அப்படின்னா வந்து உடம்பு நல்லா குறையும். ஓகேங்களா? ஓகே, எல்லாம் இதில் வேறு ஏதாவது நீங்கள் இது மாதிரி ரிவ்யூ போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.
பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிடுங்க. டாடா சொல்லிடு. டாடா.